வணக்கம். வேர்ல்ட் என்ற செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். வடமேற்கு நைஜீரியாவில் துப்பாக்கி ஏந்தியவர்களால் கடத்தப்பட்ட 50 பொதுமக்கள். நியூசிலாந்தில் 2 வயது குழந்தையை சூட்கேஸில் வைத்து பயணம் செய்த பெண் கைது. ஈரானிய விமான பயணம் போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பியது. பாஸ்போர்ட் இல்லை, வெளிநாட்டில் படிக்க முடியாது. பொது ஊழியர்களின் பயணத்தை கட்டுப்படுத்தும் சீனா. ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதாக கூறியது பொய். ஹமாஸ் அறிவிப்பு. இஸ்ரேலிய ராணுவத்திடம் ஆயுதங்களுடன் சிக்கிய ஆயுத வியாபாரிகள். இனி விரிவான செய்திகள். ஐநாவுக்காக உருவாக்கப்பட்ட தனியார் மோதல் கண்காணிப்பு அறிக்கையின்படி வடமேற்கு நைஜீரியாவில் துப்பாக்கி ஏந்தியவர்களில் 50க்கும் மேற்பட்டவர்களை ஒரு கூட்டு கடத்தலில் கடத்தியுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை ஜம்பாரா மாநிலத்தில் உள்ள சபோன்காரின் டாம்ரி கிராமத்தை ஆயுதம் ஏந்திய கொள்ளையர்கள் குறிவைத்ததாக அறிக்கை கூறியது. கிராமப்புறங்களில் வசிப்பவர்கள் நீண்ட காலமாக துப்பாக்கி ஏந்திய கும்பல்களால் பாதிக்கப்படுகின்றனர். துப்பாக்கி ஏந்திய கும்பல்கள் கிராமங்களை கொள்ளையடித்து வரி வசூலிப்பதால் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு பிராந்தியத்தில் சமீப கால தாக்குதல் இது. இந்த ஆண்டு பாக்குரா உள்ளூர் அரசாங்க பகுதியில் இது முதல் கூட்டு கடத்தல் சம்பவம் என்று ஐநா அறிக்கை கூறியது. நைஜீரியாவின் கொள்ளை நெருக்கடி கால்நடை மேய்ப்பவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையிலான நிலம் மற்றும் நீர் உரிமைகள் தொடர்பான மோதலில் உருவானது. ஆனால் காலப்போக்கில் அது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றமாக உருவெடுத்துள்ளது. நீண்ட காலமாக அரசாங்கத்தின் இருப்பு குறைவாகவோ அல்லது இல்லாமலோ இருந்த இந்த கிராமப்புற நகரங்களை துப்பாக்கி ஏந்திய கும்பல்கள் வேட்டையாடுகின்றன. காலநிலை மாற்றம் மற்றும் மேற்கத்திய உதவி வெட்டுகளால் சிக்கலான சூழ்நிலையில் தாக்குதல்கள் மக்களை தங்கள் பண்ணைகளிலிருந்து வெளியேற்றுவதால் வடமேற்கில் ஊட்டச்சத்து குறைபாடு நெருக்கடியை இந்த மோதல் மோசமாக்குகிறது. ஜம்பாராவில் கொள்ளையர்கள் கடந்த மாதம் 33 பேரை கொன்றார்கள். அவர்கள் பிப்ரவரியில் கடத்தி செல்லப்பட்டவர்களை மீட்க கப்ப பணமாக $33,700 சமமான மீட்பு தொகையை பெற்றனர். அதே நேரத்தில் 3 குழந்தைகள் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் இறந்தனர் என்று உள்ளூர் பொதுமக்கள் தெரிவித்தனர். ஆயுதமேந்திய கொள்ளையர்கள் விவசாயிகள் மற்றும் சுரங்க தொழிலாளர்கள் மீதும் வரி விதிக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை 2 வயது சிறுமியை தனது சூட்கேஸில் வைத்துக் கொண்டு பேருந்தில் பயணித்த நியூசிலாந்து பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். 27 வயதான பெண் மீது மோசமான துன்புறுத்தல் மற்றும் குழந்தையை புறக்கணித்ததற்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். பேருந்து இடைநிறுத்தத்தின் போது ஒரு பை நகர்வதை பற்றி பேருந்து ஓட்டுநர் கவனித்ததை அடுத்து ஓட்டுநர் சூட்கேஸை திறந்த போது 2 வயது சிறுமியினை கண்டுபிடித்தார். சிறுமியின் உடல் மிகவும் சூடாக காணப்பட்டதாகவும் அது தவிர உடல் ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லாமல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பேருந்தில் பயணிகள் சீட்கள் இருந்த பகுதிக்கு அடியில் சூட்கேஸ்கள் ஏற்றப்பட்டிருந்தன. சிறுமி விரிவான மருத்துவ மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் இருப்பதாக கூறிய காவல்துறை அதிகாரிகள் மிகவும் மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய சம்பவத்தை பேருந்து ஓட்டுநர் தடுத்ததாகவும் கூறினார்கள். இஸ்ரேலுடனான 12 நாள் போரின் தொடக்கத்தில் விதிக்கப்பட்ட அனைத்து மீதமுள்ள கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக ஈரானின் சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு அறிவித்துள்ளது என்று ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. போர் தொடங்குவதற்கு முன்பு இருந்த நிலைக்கு திரும்பி உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான சேவைகள் இயல்பாக இயக்கப்பட தொடங்கியுள்ளன என்று அந்த அமைப்பு தனது வலைத்தள வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. டெஹ்ரானில் உள்ள மெக்ராபாத் சர்வதேச விமான நிலையம் 24 மணி நேரமும் முழுமையாக செயல்படுவதை அறிக்கை உறுதிப்படுத்துகிறது. இனிமேல் அனைத்து விமான நிறுவனங்களும் மற்றும் பயண நிறுவனங்களும் 24 மணி நேர சேவைகளையும் டிக்கெட் விற்பனையையும் இயல்பாக மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களை அடுத்து ஜூன் 13ஆம் தேதி ஈரான் தனது வான்வழியை மூடியிருந்தது. இந்த 12 நாள் மோதல் ஜூன் 24 அன்று போர் நிறுத்தத்துடன் முடிவடைந்தது. ஜூன் 26ஆம் தேதியிலிருந்து ஈரானின் வான்வழி மீண்டும் திறக்கப்பட்டது. விமான நிலையங்கள் கட்டுப்பாடுகளை நீக்கி இயல்பான செயல்பாடுகளுக்கு திரும்ப தொடங்கின. ஜூலை 17ஆம் தேதி மெக்ராபாத் விமான நிலையம் தவிர அனைத்து விமான நிலையங்களுக்கு முழு சேவைக்கு திரும்பியதாகவும் அறிவிக்கப்பட்டது. தெற்கு சீனாவில் உள்ள ஒரு பொது தொடக்க பள்ளியில் இலக்கியம் கற்பிக்க டினாலியோ பணிக்கமர்த்தப்பட்ட போது அவரது ஒப்பந்தத்தில் பள்ளிக்கு வராதது மற்றும் வேலை செயல்திறன் பற்றிய வழக்கமான எச்சரிக்கைகள் இருந்தன. பின்னர் வழமைக்கு மாறான மற்றும் ஒரு வரி இருந்தது. பள்ளியின் அனுமதியின்றி வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடாது. சீனா முழுவதும் அரசு ஊழியர்கள் வெளிநாட்டினருடன் தொடர்பு கொள்வதை அதிகாரிகள் இருக்குவதால் இதே போன்ற எச்சரிக்கை கட்டுப்பாடுகள் அதிகரித்து வருகின்றன. சில மழலையர் பள்ளி ஆசிரியர்கள், மருத்துவர்கள் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் ஊழியர்கள் கூட தங்கள் பாஸ்போர்ட்களை நிறுவன நிர்வாகத்திடம் ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சில நகரங்கள் பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களை தங்கள் பாஸ்போர்ட்களை மீட்டெடுக்க 2 ஆண்டுகள் காத்திருக்க வைக்கின்றன. பல நகரங்களில் அரசு ஊழியர்களால் வெளிநாட்டு பயணம் செய்வதற்கு அது தனிப்பட்ட காரணங்களை இருந்தா கூட ஒப்புதல் தேவை. சாதாரண ஆராய்ச்சி படிப்பு, நாடுகளுக்கிடையே மாணவ பரிமாற்றம் மற்றும் வர்த்தக பயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன.
மேலும் பெரும்பாலான மாகாணங்களில் வெளிநாட்டில் படித்தவர்கள் இப்போது சில பொது பதவிகளில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தேசிய பாதுகாப்பை பாதுகாத்தல், ஊழலை எதிர்த்து போராடுதல் மற்றும் செலவுகளை குறைத்தல் உட்பட பல்வேறு காரணங்களை அதிகாரிகள் மேற்கோள் காட்டுகின்றனர். ஆனால் கட்டுப்பாடுகளின் நோக்கம் வேகமாக விரிவடைந்துள்ளது. முக்கியமான தகவல்கள் வெளிநாடுகளுக்கு போவதை தடுக்கவே இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. நியூயார்க் டைம்ஸ் 7 பொது ஊழியர்களிடம் பேசியது. அவர்களில் ஒரு தொடக்கப்பள்ளி இசையாசிரியர், ஒருவர் செவிலியர் மற்றும் ஒரு இலக்கிய பேராசிரியர் ஆகியோர் கட்டுப்பாடுகள் இருப்பதை உறுதிப்படுத்தினார்கள். இஸ்ரேலுக்கும் காசா பகுதியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையிலான போரை நிறுத்த அமெரிக்காவின் முயற்சியினால் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் இதுவரை முடிவுக்கு வரவில்லை. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் அமைப்பினர் தங்களது ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை இஸ்ரேல் முன்வைத்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் மத்திய கிழக்கு தூதராக உள்ள ஸ்டீவ் விக்காப் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கீழே வைக்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். எனினும் ஹமாஸ் அமைப்பு இதை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஹமாஸால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் பாலஸ்தீனத்திற்கு சுயாதீன நாடாக அங்கீகாரம் அளிக்கப்படுவதும் ஜெருசலேம் தலைநகராக இருக்க வேண்டும் என்பதையும் உறுதி செய்யாத வரையில் எங்களது ஆயுதங்களை நாங்கள் வைக்க முடியாது, எங்களது நீதியான உரிமையை எங்களால் துறக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காசாவில் உணவுக்காக காத்திருக்கும் பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. நிவாரணப் பொருட்கள் விநியோகிக்கப்படும் மையங்களுக்கு அருகில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மேலும் 10 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு புறம் காசாவின் ஜிகிம் கிராசிங் பகுதியில் உள்ள நிவாரண மையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் 48 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 12க்கும் மேற்பட்டோர் கடுமையான காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தெற்கு சிரியாவின் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய இரவு நேர சோதனையில் பல ஆயுத வியாபாரிகளை கைது செய்த இஸ்ரேலிய துருப்புக்கள் அவர்களிடமிருந்து ஆயுதங்களை கைப்பற்றியதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தின் 226வது ரிசர்வ் பரா துருப்புக்கள் படைப்பிரிவின் துருப்புக்கள் மற்றும் உளவுத்துறை இயக்குநரகத்தின் பிரிவு 504 கள விசாரணையாளர்கள் இஸ்ரேலிய எல்லைக்கு அப்பால் சிரியாவுக்குள் உள்ள க்ரூஸ் நகரமான ஹேடரில் இன்று திங்கட்கிழமை அதிகாலை சுற்றிவளைப்பு சோதனைகளை நடத்தினார்கள். சந்தேகிக்கப்படும் ஆயுத வியாபாரிகளை விசாரித்த போது கிடைத்த தகவல்கள் இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. அதன்பின் ஆயுத வியாபாரிகள் ஆயுதங்களை சேமித்து வைக்கப்பட்டிருந்த 4 இடங்களுக்கு இஸ்ரேலிய துருப்புக்களை அழைத்துச் சென்றதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன. துருப்புக்கள் ஒரே நேரத்தில் தளங்களை சோதனை செய்து சந்தேக நபர்கள் கடத்தி வந்து ஏராளமான ஆயுதங்களை கைப்பற்றியதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பஷார் அல் அசாத்தின் ஆட்சி வீழ்ச்சி அடைந்ததிலிருந்து இஸ்ரேல் சிரியாவில் ராணுவ ரீதியாக ஈடுபடுகின்றது. இஸ்ரேல் சிரியாவின் இடையக மண்டலத்தை ஆக்கிரமித்து அசாத் ராணுவத்தின் பெரும்பாலான உள்கட்டமைப்புகளை பரவலாக குண்டு வீசி தாக்குதலில் அளித்தது. அசாத் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பின்னர் தெற்கு சிரியாவுக்குள் உள்ள 9 நிலைகளில் IDF நிறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவ நிலைகள் பெரும்பாலும் ஐநா ரோந்து செல்லும் இடையக மண்டலத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ளன. சிரியாவுக்குள் சுமார் 15 கிலோமீட்டர் ஆழம் வரையிலான பகுதிகளில் இஸ்ரேலிய துருப்புகள் செயல்பட்டு வருகின்றனர். இஸ்ரேலிய விரோத ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் கைகளில் ஆயுதங்கள் கிடைத்தால் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று கூறும் IDF சிரியாவுக்குள் ஆயுதங்களை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சமீப கால மாதங்களில் தெற்கு சிரியாவில் தரைப்படைகள் 300க்கும் மேற்பட்ட வழக்கமான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் IDF தெரிவித்துள்ளது. இதில் ஈரானிய ஆதரவு இயக்கத்தினர் என்று சந்தேகிக்கப்படும் நபர்களை கைது செய்தல், எதிரிகளின் ஊடுருவலை தடுத்தல் மற்றும் லெபனானுக்குள் ஆயுத கடத்தலை தடுத்தல் ஆகியவை அடங்குகிறது. சிரியாவில் ட்ரூஸ் குடியிருப்பாளர்கள் மற்றும் பிற சிரியர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஹேடருக்கு அடுத்ததாக ஒரு கள மருத்துவமனையும் இஸ்ரேலிய ராணுவம் இயக்கி வருகின்றது. அந்த கள மருத்துவமனை மே மாதம் நிறுவப்பட்டது. ஜூன் மாதம் ஈரானில் நடந்த போர் காரணமாக இது மூடப்பட்டது. ஏனெனில் அது இயக்கிய படைப்பிரிவுகள் வேறு பணிகளுக்கு திருப்பிவிடப்பட்டன. கடந்த மாதம் அந்த படைப்பிரிவுகள் மீண்டும் சிரியாவுக்கு அனுப்பப்பட கள மருத்துவமனை மீண்டும் திறக்கப்பட்டது. இஸ்ரேலிய சிரிய எல்லையில் நியூ ஈஸ்ட் என அழைக்கப்படும் ஒரு போக்குவரத்து தடையையும் இஸ்ரேலிய ராணுவம் கட்டி வருகின்றது. இது வாகனங்கள் கடப்பதை தடுக்க ஒரு அகழியை ஒத்திருக்கின்றது. ஜூலை மாதம் இஸ்ரேலின் ட்ரூஸ் சமூகத்துடன் நெருங்கிய உறவுகளை கொண்டு சிரிய ட்ரூஸ் மக்களை பாதுகாப்பதற்காக IDF சிரிய அரசாங்க படைகள் மீது விமான தாக்குதல்களை நடத்தியது.